ஒன் இண்டியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுத்தமாக நல்லா இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு நான் 2 பிரிவாக சொல்லுவேன். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்லாவே இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே பொருள் சேர்க்கை, குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்கிறது, மங்கள விஷயங்கள் நடக்கிறது, பிள்ளைய கல்யாணம் கரையாத்துறது, பொண்ணுக்கு பையனுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு செலவு ஆனாலும் ஒரு பொருள் வரவு வந்தது, அல்லது ஒரு உறவு நல்லா இருந்தது, அல்லது ஒரு மங்கள விஷயம் நல்லா நடந்தது என்கின்ற மாதிரியாக திருப்தியாக இருக்கக்கூடிய வருஷமாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தசாபக்திகள் நல்லா இருந்ததுன்னா கூடுதலாக லட்சம் கோடிலாம் சம்பாதிக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், எல்லாமே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய கடன்கள் அப்படி இப்படி ஆரோக்கிய குறைவுகள் எல்லாமே வெளியே போகும். அதெல்லாம் இப்போ கதை இல்லை. 20, 30 வயதுகள் 40 வயதுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான் இந்த வருஷம். அதுலேயும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு லேசாக எனக்கு எறும்பு கடிக்குதே, தேல் கொட்டுதே அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அப்படியே அனுபவிப்பீங்க. 12 ராசிக்காரர்களுக்கு நல்லதாகவே பலன் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ராசி அஷ்டமச்சனியை சந்திக்கும், ஏதாவது ஒரு ராசி ஜென்மச்சனியை சந்திக்கும். உண்மையை சொல்லப்போனால் வருடாந்திர பலன்களில் அதிகமான ஆதிக்கத்தை செலுத்துவது நம்ம ரொம்ப எல்லாரும் பயப்படுற இந்த சனி பகவான் தான். இந்த சனி பகவான் இப்போது உங்களுடைய தலையிலேயே, மண்டையிலேயே, நெற்றியிலேயே, மூளையிலேயே ஏறிக்கொண்டு ஜென்மச்சனியாக இப்போது இருக்கிறார். ஜோசியத்தை நம்பாத 20, 30 வயசு மீனராசிக்காரங்க கூட போன வருஷம் ஒரு 6 மாதமாக லேசாக ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்தளவுக்கு ஜென்மச்சனியுடைய ஆதிக்கம் இப்போது இருக்கிறது. புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் இவர்கள் 2 பேருமே நல்லா இல்லை. கடுமையான மன அழுத்தம். எது உங்களுக்கு பிடிக்காதோ அதுதான் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது என்பது தான் உண்மை. அது இந்த வருஷமும் நடக்கும். பிடிக்காததான் நடக்கும். ஆணுக்கு பெண்ணை அறிமுகப்படுத்துவார், அதன் மூலமாக சில விஷயங்களை செய்ய வைப்பார். காதல்லாம் சரியாக வராதுங்க. மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஏதாவது கெட்ட பழக்க வழக்கத்தெல்லாம் கற்றுக்குவீங்க. கூடா நட்பு கேடாய முடியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வாழ்க்கையில் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு கஷ்டப்படுற சில விஷயங்களை அறிமுகப்படுத்துவார். பணம் சார்ந்த விஷயங்களில் நட்புகள், உறவுகள் கை கொடுக்காது. நீங்கள் ஒரு நல்ல நண்பருக்கு பெரிய அளவில் உதவி பண்ணியிருப்பீங்க. அவர் இப்போ எனக்கு சின்ன அளவுலையாவது உதவி பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உங்களை கண்டுக்காமல் போய்கிட்டே இருப்பார். நீ என் ஃப்ரெண்டே இல்லைன்னு செய்கையால் சொல்லாமல் சொல்லுவார். ஆக இந்த மாதிரியான சில விஷயங்களில் சமூகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பணம் என்கின்ற ஒன்று நம்மிடம் இல்லை என்றால் அந்த ஒரு எழுத்தை மாற்றிட்டு 3 எழுத்தில் இன்னொரு வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா, அதுதானோ நம்ம அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள், மனசுக்கு சங்கடமான சில நிகழ்வுகள் இளைஞர்களாக இருக்கக்கூடிய 20, 30, 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கத்தாங்க செய்யும். இது 30 வயதுகளுக்கு மட்டும் வச்சுக்கலாம். 40 வயதுகாரர்களுக்கு கூட பெருசாக தொல்லைகள் ஏற்படாது. ஆக ஏதாவது ஒரு நிலையில் சமூகத்தின் பால் கொஞ்சம் கோபம் வரக்கூடிய தன்மைகள் இப்போது அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் ஒரு 10% இதெல்லாம் விதிவிலக்கு தான். பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்து சந்திரன் ஒளித்தன்மையோடு இருந்தவர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் ஜென்மச்சனி இந்த அமைப்போல் கொடுக்காது. ஆனாலும் ஜென்மச்சனி நடக்குது. மனசில் குழப்பங்கள் இருக்கும். முடிவெடுக்க வேண்டாம். வீட்டில் அப்பா அம்மா பெரியவங்க, தாத்தா பாட்டி பெரியவங்களுடைய அட்வைஸை கேளுங்க. புதுசாக தொழில் தொடங்காதீங்க. அண்ணன் தம்பியோட சேர்ந்தேன், மாமா மச்சானோட சேர்ந்தேன், எங்கள் மாமனார் கூட காசு கொடுத்தாரு, மச்சனம் கூட சேர்ந்தேன், இப்படின்றதுலாம் சில உறவு, ஏண்டா காசையும் கொடுத்துட்டு சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறதுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி அதாவது காசையும் போட்டு உறவு நட்புகளில் பிரிவுகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதிலும் அகலக்கால் வைத்து விட வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போன வருஷம் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக மெதுவாக விலக ஆரம்பிக்கும். ஆனால் இப்போது நான் சொல்லக்கூடிய பலன்கள் 50 வயது 45 வயது தாண்டியவர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தாது. அவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உண்மையிலேயே மீனராசிக்காரர்கள் நல்லவர்கள். நல்லவங்களை அடிக்கடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவார்ல, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி நல்லவர்களை பரம்பொருள் சோதித்தாலும் கைவிடாது என்பதை நீங்கள் உணரக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும். Subscribe to One India and never miss an update.